வெற்றி மாநாடுக்கு கோவை புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் வி ராஜ்குமார் அவர்கள் அழைக்கிறார். மதுரை பாரப்பத்தியில் தவேகா மாநாடு நடைபெறவுள்ள நிலையில் எலியார்பத்தியில் நிரம்பி வழியும் பார்க்கிங், அது குறித்த அந்த காட்சிகளையும் தற்போது பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன், தற்போதே பார்க்கிங் நிரம்பி வழிகின்றன, அந்த காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்கள். தமிழக வெற்றி கழகத்தினுடைய இந்த மாநாட்டிற்காக மொத்தம் 500 ஏக்கரில் அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு பார்க்கிங் மற்றும் 300க்கும் அதிகமான ஏக்கரில் பார்க்கிங் ஏற்பாடுகள் மட்டும் செய்யப்பட்டிருக்கின்றன. மொத்தம் 3 பார்க்கிங் இடங்கள் தேர்வு செய்யப்பட்டு அதற்கான இடங்கள் ஒதுக்கப்பட்டிருந்தன. 3 பார்க்கிங் இடங்களுமே தற்பொழுது நிரம்பி வழிகிறது. இன்னமும் வாகனங்கள் முழுமையாக வந்து விடவில்லை, இன்னும் வாகனங்கள் வந்து கொண்டுதான் இருக்கின்றன. இந்த சூழ்நிலையிலே தற்போதைய சூழலிலேயே அந்த வாகன நிறுத்துமிடமானது முழுமையாக நிரம்பி இருக்கிறது. 300க்கும் அதிகமான ஏக்கரில் செய்யப்பட்டிருந்த அந்த வாகன நிறுத்துமிட வசதி என்பது தற்பொழுது நிரம்பி வழிகிறது. இன்னும் அந்த பாரப்பத்தி அந்த பிரதான நெடுஞ்சாலையில் ஏராளமான வாகனங்கள் இன்னும் அணிவகுத்து நிற்கின்றன. வரக்கூடிய வாகனங்களை தற்பொழுது நிறுத்துவதற்கு இடம் இல்லாத ஒரு சூழலானது ஏற்பட்டு இருக்கிறது. எனவே தற்போது வருபவர்கள் தங்களது வாகனத்தை நிறுத்துவதில் ஒரு சிரமமான சூழலானது ஏற்பட்டு இருக்கிறது. பார்க்கிங் வசதிகள் செய்யப்பட்டிருந்தாலும் கூட அனைத்தும் வாகனங்களால் நிரம்பி வழியக்கூடிய நிலையில் தொண்டர்கள் கிடைக்கக்கூடிய இடங்களில் தங்களது வாகனங்களை நிறுத்தி வருகின்றனர்.